ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா நெட்வொர்க்கிங் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரியும். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் இந்த நெட்வொர்க்கிங் எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற இதை பற்றியும் தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இதை நான் நெட்வொர்க்கிங் அப்படின்றத என்னால் ஒரு வீடியோக்குள்ளே கவர் பண்ண முடியாது கண்டிப்பாக. ஏன்னா அது ரொம்ப பெரிய கான்செப்ட்டு. ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சீரீஸாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது பார்ட் 1ன்னு நம்ம வச்சுப்போம். இந்த வீடியோவில் நம்ம பேசிக்ஸாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர் பண்ணலாம். சரியா? நெட்வொர்க்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுறது பேர் தான் நெட்வொர்க்கிங். பொதுவாக நம்ம கம்ப்யூட்டரை வச்சு நம்ம பார்க்காம பொதுவாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெட்வொர்க்கிங் அப்படின்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்ககிட்ட நம்ம போய் பேசுறது. லைக் நீங்கள் போய் நீங்கள் நெட்வொர்க்கிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம எல்லாரோடையும் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா நெட்வொர்க்கிங். சரியா? ஸோ கம்ப்யூட்டருமே அதே இதை நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட போய் கம்யூனிகேட் பண்ணுச்சு. அதில் கம்யூனிகேட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டாவை ஷேர் பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர்கிட்ட அது ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தளவுக்கு என்னது கம்யூனிகேஷன். சரியா? ஸோ நெட்வொர்க்கிங் அப்படின்றது கம்ப்யூட்டர் சயின்ஸில் 2 கம்ப்யூட்டர்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது நெட்வொர்க்கிங். 2 ஆர் மோர் கம்ப்யூட்டர்ஸ், 2ன்னு சொல்ல முடியாது, 2க்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு முன்னாடி எப்படி இந்த நெட்வொர்க்கிங் அப்படின்றது பாசிபிளாக இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம அப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம எதை பற்றி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஈத்தர்நெட் அப்படின்றத பற்றி தான் நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ இந்த ஈத்தர்நெட் அப்படின்னா என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஈத்தர்நெட் அப்படின்றது ஒரு ப்ரோட்டோகால். சரியா? ப்ரோட்டோகால் அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் நம்ம வச்சுருப்போம். இப்போ நம்ம எப்படி வெப்பில் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. HTTPS அப்படின்ற மாதிரி டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கு நெட்வொர்க்கிங்கில் யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகாலுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஈத்தர்நெட். எப்போவுமே என்ன நம்ம செஞ்சாலுமே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் நமக்கு இருக்கணும். அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இதை ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ ஈத்தர்நெட் அப்படின்ற ஒரு ப்ரோட்டோக்காலை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த ஈத்தர்நெட் ப்ரோட்டோக்காலை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? இந்த ஈத்தர்நெட் ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணணுன்றதுக்காண்டியே அவங்க ஸ்பெசிஃபைடாக ஒரு கேபிள் ஒன்று பண்ணாங்க. அந்த கேபிளுக்கு பேர் என்னது அப்படின்னா கிராஸ் ஓவர் ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிராஸ் ஓவர் ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறத விட நீங்களே கண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். கிராஸ் ஓவர் ட்விஸ்டட் பேர் கேபிள். அதுவே வருது. ஸோ இமேஜஸ்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதான் என்னது அப்படின்னா அந்த கிராஸ் ஓவர் ட்விஸ்டட் பேர் கேபிள். ஸோ ஈத்தர்நெட் கேபிள் நீங்கள் பொதுவாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? ஸோ அதான் அதுக்கு இன்னொரு பேர் தான் ஈத்தர்நெட் கிராஸ் ஓவர் ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? 2 கேபிள் இப்படி, அதாவது 2 வயர் என்னவா இருக்கும் அப்படின்னா அப்படியே ட்விஸ்டாக இருக்கும். டர்ன் பண்ணி டில்டாக நமக்கு கண்ணுக்கு தெரியும். இப்போ நான் என்ன சொல்ல, இந்த கிராஸ் ஓவர் ட்விஸ்டட் பேர் கேபிளை நம்ம ஏன் பர்டிகுலராக நம்ம ஈத்தர்நெட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், ஈத்தர்நெட் ப்ரோட்டோக்காலை ஏன் இந்த கிராஸ் ஓவர் ட்விஸ்டட் பேர் கேபிளை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பெசிஃபைடான ஒரு ரீசன் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னா ஆக்சுவலான ஒரு இன்ஜினியரிங் கான்செப்டை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல லேர்ன் பண்ணுவீங்க. ஒரு 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 ஃபிசிக்ஸை அவங்க எப்படி ஒரு கேபிளில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். சரியா? இப்போ நான் அதை சொல்கிறேன். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஆக்சுவலாக நடக்குது அப்படின்றத நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
இப்போது ஒரு கம்ப்யூட்டர் வந்துட்டு இருக்குது எனக்கு, சரியா? ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டரில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஈத்தர்நெட் கேபிளை நான் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த கேபினெட் வந்து இருக்குது. அந்த கேபினெட்டில் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஈத்தர்நெட் கேபிளை நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஒரு ஈத்தர்நெட் கேபிளாக நீங்கள் வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கேபினெட் வந்துட்டு இங்கே வந்துட்டு இருக்குது. அந்த கேபினெட்டில் வந்துட்டு இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு இன்னொரு ஒரு பிசி வந்துட்டு இருக்குது, சரியா? ஸோ இது வந்துட்டு யார் அப்படின்னா வந்துட்டு சென்ட் பண்ணுறது. ஸோ இந்த பிசியை வந்து நம்ம வந்து சென்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இமேஜின் பண்ணிப்போம். இந்த பிசியை நம்ம வந்து என்னென்ன இமேஜின் பண்ணிப்போம் அப்படின்னா வந்துட்டு ரிசீவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இமேஜின் பண்ணிப்போம். இந்த இடத்துல இந்த பிசி வந்துட்டு இந்த ஈத்தர்நெட் கேபிள் மூலியமாக எனக்கு வந்துட்டு அந்த பிசிக்கு வந்து டேட்டாவை வந்துட்டு சென்ட் பண்ணணும், கரெக்டாக? அது வந்து எப்படி பண்ணணும்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு அந்த டேட்டா வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு போகும், சரியா? உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு வந்து அந்த டேட்டா வந்து போகும். உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு அந்த டேட்டா வந்துட்டு போகும்போது லைக் வந்துட்டு நீங்கள் அதை ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்க்கணுன்னா வந்து சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஹேண்ட்மேடாக நீங்கள் வந்துட்டு அதை வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை வந்துட்டு நானுமே கூட அதை இன்ஸ்டால் பண்ணி நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன் இனிமேல் வர்ற வீடியோஸில். ஸோ இந்த ஒரு வீடியோஸ் மட்டும் நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? ஏன்னா இதெல்லாம் நான் ட்ராப் பண்ணி சொல்கிறத விட நான் உங்களுக்கு அதை வந்து கண்ணில் காமிச்சேன் அப்படின்னா வந்து கிளாரிட்டியாக உங்களுக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ஒரு வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நான் வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்மளோட இப்போ நீங்கள் ஒரு டேட்டா வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு நீங்கள் வந்து அனுப்பணும்னு நினைக்கிறீங்க. அது வந்து ஈத்தர்நெட் கேபிளில் வந்து இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்துட்டு வேணால் வந்து ஓகே நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து அனுப்ப போகிறோம், சரியா? இப்போ நம்ம வந்து அனுப்பும்போது நமக்கு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு அந்த டேட்டா வந்து ஃபஸ்ட்டு வந்து போகும். ஸோ நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிற அந்த டேட்டா, சரியா? அந்த டேட்டா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து என்ன வச்சுப்போம்னா ஹாய்னு வச்சுப்போம். ஸோ அந்த டேட்டா வந்து உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து போகும். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருந்து வந்துட்டு யாருக்கு போகும் அப்படின்னா அந்த டேட்டா வந்து என்ஐசி கார்டுக்கு போகும். ஸோ இந்த என்ஐசி அப்படின்னா வந்துட்டு என்னது அப்படின்னா வந்துட்டு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஒரு நெட்வொர்க் கம்யூனிகேஷன் வந்து நடக்குது அப்படின்னா அது யாரால் அப்படின்னா அந்த என்ஐசி கார்டு மூலியமாக தான் உங்களுக்கு வந்து அந்த நெட்வொர்க் கம்யூனிகேஷன் அப்படின்றது உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து நடக்குது, சரியா? இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த நெட்வொர்க் கம்யூனிகேஷன் நடக்குதுன்னா அப்போ வந்து எப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு அட்ரஸ் வந்துட்டு இருக்கும், அதாவது வந்துட்டு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்துட்டு எல்லாரோட என்ஐசி கார்டுலையுமே வந்துட்டு அது வந்து யூனிக்காக இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்துட்டு மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லுவாங்க, சரியா? இப்போ வந்துட்டு இந்த என்ஐசி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதை அந்த டேட்டாவை வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன சொல்ல உங்களுக்கு வந்து ஒரு வயரில் நீங்கள் வந்து அனுப்ப போகிறீங்க, அதாவது ஐ மீன் ஒரு கேபிளில் நீங்கள் வந்துட்டு அந்த டேட்டா வந்து அனுப்ப போகிறீங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு அது வந்து என்னவா மாறணும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக வந்துட்டு மாறணும். ஸோ அந்த டேட்டா வந்து டேரெக்டாக எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கிடையாது. இந்த என்எஸ்சி கார்டு வந்துட்டு இன்னொரு வேலை வந்து பார்க்கும். அது என்னவா பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸாக வந்துட்டு மாற்றும். ஸோ அந்த ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸில் வந்து நமக்கு வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம அதை உங்களுக்கு நான் அதை சர்ச் பண்ணி காமிக்கிறேன். ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ எதுவுமே தெளிவாக இருக்க மாதிரி இல்லை. ஓஎஸ்ஐ லேயர் வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, நான் வந்து வரைஞ்சி காமிச்சிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஒரு ஃப்ரேம், சரியா? ஸோ இந்த ஃப்ரேம் வந்து எப்படி வரும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு யார் அனுப்புகிறா அப்படின்ற அந்த சோர்ஸோட மேக் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அந்த ஆக்சுவல் டேட்டா வந்துட்டு இருக்கும். அதுக்கு கீழே வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு சிஆர்சின்னு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் இந்த கம்ப்யூட்டருக்கு தான் நீங்கள் வந்து அனுப்ப போகிறீங்க. ஸோ அதோட மேக் அட்ரஸ் வந்துட்டு முதல்ல இருக்கும். சோர்ஸ் மேக் அட்ரஸ் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரோட அந்த என்ஐசி கார்டோட நம்பர் வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்கும். டேட்டா அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற அந்த ஹாய் வந்துட்டு இந்த டேட்டாவில் வந்துட்டு இருக்கும். இந்த சிஆர்சி அப்படின்றது வந்துட்டு என்னது அப்படின்னா வந்துட்டு எரரை வந்து செக் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து இந்த டிசிபி யூடிபிலாம் நீங்கள் வந்து படிக்கும்போது வந்துட்டு எரர் செக் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு இருக்கும் தெரியுமா? செக் சம் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கண்டுபிடிப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த சிஆர்சி அப்படின்றதுமே. இப்போ இந்த சிஆர்சி அப்படின்ற இந்த நம்பரை வந்துட்டு எப்படி வந்து அதை வந்து கால்குலேட் பண்ணோம்னா வந்துட்டு என்ன சொல்ல, இப்போ வந்துட்டு ஹாய்ன்ற இந்த ஒரு டேட்டாவுக்கு வந்துட்டு என்னோட என்ஐசி கார்டு வந்து 22 அப்படின்ற அந்த ஒரு நம்பரை வந்துட்டு கால்குலேட் பண்ணி அதை வந்து அனுப்பிச்சு அப்படின்னா, ரிசீவரோட என்ஐசி கார்டும் அதே ஹாய்ன்ற அந்த ஒரு டேட்டாவை பார்த்துச்சு அப்படின்னா அதுவும் 22 அப்படின்ற அந்த நம்பரை இது பண்ணும், ஜென்ரேட் பண்ணும். இப்போ இந்த 22வும் அவன் சென்ட் பண்ண அந்த 22வும் வந்துட்டு சேமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டேட்டா வந்து கரெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படி இது வந்து ஒரு மாதிரி அது வந்து ஒரு மாதிரி வந்துட்டு வந்துருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த டேட்டா வந்து தப்பாக வருது அப்படின்னு சொல்லி அது வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்து டிஸ்கார்ட் பண்ணிடும். இதுவே டிசிபியாக இருந்தால் உங்கள்கிட்ட வந்து திரும்ப வந்து கேட்கும். இது வந்து அந்த மாதிரி வந்து பண்ணாது. அதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னது சிஆர்சி. ஓகே தானே? இப்போ எனக்கு வந்துட்டு இந்த ஃப்ரேம்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து ஜென்ரேட் பண்ணிச்சு. இந்த ஃப்ரேமை வந்துட்டு யார் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுறா அப்படின்னா வந்துட்டு பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்வேர் வந்து இந்த என்எஸ்சி கார்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கும். இந்த பை வந்துட்டு என்னவா மாற்றும் அப்படின்னா வந்துட்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக மாற்றும். அதாவது வந்துட்டு லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸு சொல்லப்போனால். கொஞ்சம் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை மட்டும் நீங்கள் நம்ம வீடியோவில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு வாட்டியும் இதை நான் ஒரு வீடியோலையும் சொல்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ். சரியா? ஓகே. இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து எனக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த வயரில் வந்துட்டு ட்ராவல் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி இது இப்போ வந்துட்டு 4 இது வந்துட்டு இருக்குது கரெக்டாக. ஸோ 4 வயர் இருக்குது அப்படின்னா அந்த 4லேயுமே வந்துட்டு ஒரே டேட்டா வந்து அனுப்பாது. ஒன்றுலேயும் வந்துட்டு யூனிக் அனுப்பும். ஸோ வந்துட்டு என்ன சொல்ல, ஒரு ஸ்டாண்டர்டு இப்படி இப்படி இந்த மாதிரி வந்துட்டு பேக்கேஜ் வந்துட்டு எனக்கு வந்து வந்துச்சு. இத்தனை பேக்கேஜ் வந்து இத்தனை ஃப்ரேம்ஸ் வந்து எனக்கு வந்து ஜென்ரேட் ஆச்சுன்னா நீ இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து ட்ராவல் ஆகி ரிசீவருக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வந்துடும். ரிசீவருக்கு அந்த டேட்டா வந்து ரிசீவ் பண்ண உடனே அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை வந்துட்டு என்ஐசி கார்டு வந்து என்னவா மாற்றும் அப்படின்னா வந்துட்டு திரும்ப வந்து அது வந்து என்னவா மாற்றும் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரேம்ஸாக வந்துட்டு மாற்றும். அந்த ஃப்ரேம்ஸ்லேருந்து வந்துட்டு அந்த டேட்டா வந்து சிஆர்சி பண்ணி பார்க்கும். ஸோ அந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் வந்து நம்மளோடதான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். இந்த மாதிரி வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த டேட்டா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஓஎஸ்க்கு வந்துட்டு கொடுக்கும். அந்த ஓஎஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டேட்டா வந்துட்டு ஷோ பண்ணும். அந்த ஹாய் அப்படின்ற அந்த ஒரு மெசேஜ் வந்துட்டு ஷோ பண்ணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு என்ன சொல்ல, ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஒரு நெட்வொர்க்கிங் அப்படின்றது வந்துட்டு எப்படி நடந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ஈத்தர்நெட் கேபிள் மூலியமாக தான் வந்துட்டு நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இது மூலியமாக வந்து பண்ணோம்னா அப்படின்னா நம்மளால் வந்து 2 கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் தானே வந்து கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியும். ஒரு கேபிள் வந்து டேரெக்டாக நான் வந்து சொருகினேன் அப்படின்னா கண்டிப்பாக 2 கம்ப்யூட்டர் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை வந்து எப்படி வந்து மல்டிபிளாக மாற்றினாங்க, எப்படி அந்த நெட்வொர்க் வந்து இன்டர்நெட்டாக மாறுச்சு, இது எல்லாமே நான் வந்துட்டு வர்ற அந்த சீரீஸில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆனது எப்படின்றத நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அது வந்து என்னதுன்னா எப்படி வந்து ஏன் வந்துட்டு இது வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள், கிராஸ் ஓவர் ட்விஸ்டட் பேர் கேபிளாக வந்துட்டு ஏன் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்துட்டு இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்ற அந்த ஒன்று வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபிசிக்ஸில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா வந்து இப்போ ஒரு வேவ் வந்துட்டு இருக்குது, ஒரு வேவ் வந்து இன்னொரு இடத்துல வந்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டும் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து கொலைட் ஆகும்போது ஒரு புது வேவ் வந்துட்டு எனக்கு வந்து கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஸ்பீக்கரு இன்னொரு கையில் வந்துட்டு ஒரு மைக் இருக்குது. மைக்கில் பேசிட்டு அந்த ஸ்பீக்கர் மைக் வந்து கிட்ட இருக்கும்போது ஒரு பீப் சவுண்ட் வந்து வரும். கேட்டிருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்துட்டு டிஸ்ட்ரக்டிவும் இருக்குது, க்ரியேட் பண்ணுறது. நான் வந்துட்டு அதோட டைப்ஸ் வந்து நான் வந்து போட்டு காட்டுறேன். டிஸ்ட்ரக்டும் அதால் வந்து பண்ண முடியும், அதே நேரத்தில் அதால் என்னவும் பண்ண முடியும் அப்படின்னா க்ரியேட்டும் வந்துட்டு பண்ண முடியும். கன்ஸ்ட்ரக்டிவ்
சாரி, அதான் வந்துட்டு வாயில் வர மாட்டேன்ருச்சு. கன்ஸ்ட்ரக்டிவாகவும் வந்துட்டு அதால் வந்து பண்ண முடியும், டிஸ்ட்ரக்டிவாகவும் வந்துட்டு அதால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு பண்ண முடியும். டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா வந்துட்டு நியூட்ரல் பண்ணிடும். இந்த சவுண்டே வந்து வெளியே வராமல் அது என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்து நியூட்ரல் பண்ணிடும். சரி, அப்போ வந்துட்டு இதுக்கும் அது வந்து கிராஸ் ஓவர் கேபிளாக இருக்கிறதுக்கும் வந்துட்டு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் சிக்னல் அப்படின்றதுமே வந்துட்டு என்னதுதான் வந்துட்டு ஒரு வேவ். ஸோ அந்த வேவ் வந்துட்டு வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக வர்ற அந்த வேவால் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் ஓவராக நம்ம வந்து வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு ரீசன். இந்த இன்ஃபரன்ஸ்ன்றது வந்துட்டு ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் அந்த ட்விஸ்டட் பேர் கேபிள். ஸோ இன்னொரு ரீசன் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா வந்துட்டு நாய்ஸ். ஸோ நாய்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா வந்துட்டு அன்வான்ட் சிக்னல்ஸ் தான் வந்துட்டு நமக்கு வந்து நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டேட்டாவை நீங்கள் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக அனுப்பும்போது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வந்துட்டு அனுப்பணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அதே மெசேஜ் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ரிசீவருக்கும் நம்ம வந்துட்டு அனுப்பணும். அந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன தப்பு இல்லை ஒரு சிக்னல் வந்து லைட்டாக வந்துட்டு ஏதாவது வந்துட்டு மாறினா கூட நமக்கு அந்த டேட்டாவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவான இந்த ஒரு ஏரியான்றனால இந்த நாய்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ரெடியூஸ் பண்ணணும். நாய்ஸ் அப்படின்னா அன்வான்ட் சிக்னல்ஸ் வந்து தான் வந்துட்டு என்னதுன்னா நாய்ஸ். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம இதை வந்து எப்படி தடுக்கிறாங்க அப்படின்னா இப்படி தானே இருக்குது. லைக் அந்த ட்விஸ்டட் பேர் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்து என்னென்னு எடுத்துக்கோங்க அப்படின்னா வந்துட்டு வயர் ஏன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு மேலேயே வந்துட்டு இன்னொரு ஒரு வயர் வந்து அவங்க வந்து வைக்கிறாங்க. ட்விஸ்டடாக வந்துட்டு அவங்க வந்து வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே இருக்கிறத வந்துட்டு பின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ லைக் இந்த நாய்ஸ்ன்றது வந்து எது மூலயமா கிரியேட் ஆகுது அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு இருக்குதுன்னு வச்சுப்போம். எல்லா எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸுமே வந்துட்டு ஒரு விதமான ஒரு ஃபீல்டை வந்துட்டு அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இது பண்ணும், எமிட் பண்ணும். அதுக்கு பேர் வந்துட்டு என்ன, அந்த ஃபீல்டுக்கு பேர் என்னன்னா வந்துட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து என்ன தன்மை இருக்கு அப்படின்னா அந்த சிக்னல்ஸே வந்துட்டு மாற்றுறதுக்கான அந்த ஒரு தன்மை வந்துட்டு இருக்குது. புரியுதா? ஸோ இப்போ வந்து என்னோட ஈத்தர்நெட் கேபிளுக்கு பக்கத்தில் நான் வந்துட்டு ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட் நான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட் எனக்கு என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து எனக்கு வந்து கிரியேட் பண்ணும். அப்போ இதுவும் ஒரு எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதுலேயும் எலக்ட்ரிசிட்டி தானே பாஸ் ஆகுது, இதுலேயும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ரெண்டு இதாச்சு அப்படின்னா எனக்கு வந்து நாய்ஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்துட்டு எனக்கு வந்து இருக்குது. அந்த சிக்னல்ஸ் வந்து மாடிஃபை ஆகிறதுக்கோ சேஞ்ச் ஆகிறதுக்கோ ஏதோ ஆகிறதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நான் அதை தடுக்கணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி கிராஸ் ஓவராக வச்சு எப்படி தடுக்குதுன்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எதில் அப்படி பட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எதில் படும், வயர் ஏல படும். அதுக்கப்புறம் எதில் படும், வயர் பியில் படும். அடுத்து திரும்பி எதில் படுது, வயர் ஏல படுது. திரும்ப எதில் படுது, வயர் பியில் படுது. திரும்ப எதில் படுது, ஏல படுது. திரும்ப பியில் படுது. திரும்ப ஏல படுது. திரும்ப பியில் படுது. திரும்ப ஏல படுது. திரும்ப பியில் படுது. அப்போது மாற்றி 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 பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அது வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா வந்துட்டு ஈக்குவலாக உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா வந்துட்டு அந்த நாய்ஸ் வந்து எல்லா சிக்னல்ஸ்லையும் வந்துட்டு பட்டிருக்கு. வயர் ஏல போகிற சிக்னல்லையும் பட்டிருக்கு, வயர் பியில் போகிற சிக்னல்லையும் பட்டிருக்கு. ஒரே மாதிரி வந்து அது வந்து பட்டிருக்கு. அப்போது நீங்கள் ஆப்சல்யூட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து அதை கண்டுபிடிச்ச முடியும். அப்போ இதில் 10 இதில் 10 அப்படின்னா வந்துட்டு 0. ஸோ வந்துட்டு அவ்வளோதான், ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு இதில் வந்து 20 இருக்குது, ஒரு இதில் வந்து 10 இருக்குது அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு 10. அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆக்சுவல் டேட்டா நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு முன்னாடி அந்த காலத்தில் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா வந்துட்டு டேட்டா வந்து கம்யூனிகேஷன் பண்ணாங்க. இப்போயுமே நம்ம நிறைய இடங்கள்ல வந்து ஈத்தர்நெட் கேபிள் வந்து யூஸ் பண்ணுறோம். என்னதான் நம்ம வந்து ஒரு வயர்லெஸ் டெக்னாலஜிக்கு உள்ள நம்ம வந்துட்டு இது பண்ணாலுமே இப்போவுமே வந்துட்டு காலேஜஸ்லாம் நீங்கள் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈத்தர்நெட் கேபிள் வந்து இப்போயும் யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. நான் யூஸ் பண்ணவே இல்லைன்னு நான் வந்து சொல்ல வரல. அந்த காலத்தில் பீக்கில் இருந்தது வந்துட்டு இந்த இதுதான், இது மூலியமாக தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் நிறையா நெட்வொர்க்கிங் டிவைசஸ்லாம் வந்துட்டு வந்துச்சு, உள்ளே வந்து இன்வால்வ் ஆகி நிறைய வேலைகள் வந்துட்டு நடந்துச்சு, நிறையா கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு கனெக்ட் ஆச்சு. அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இனிமேல் வர்ற வீடியோஸ்லாம் நான் வந்துட்டு அதை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் நான் இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன்.